கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழ்நாட்டில் சீரியல் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அவர்களுடைய பார்வையாளர்கள் மிக கடுமையாக குறைஞ்சு போயிட்டதாக கேள்வி. அதுவும் இந்த இரவு நேரம் போடுற சீரியல்லாம் அடுத்த நாளைக்கு மதியான நேரத்தில் ரீரன் பண்ணுறது, பழைய சீரியல்கள்லாம் ஓட்டுறது, அதுக்கும் பார்வையாளர்கள் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, அதுவும் முக்கியமாக இந்த சட்டமன்ற லைவ் டெலிகாஸ்ட் நடக்கும் பொழுது அத்தனை பேரும் அந்த சட்டமன்ற லைவ் டெலிகாஸ்ட் தான் பார்க்குறாங்க என்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. கடந்த ஒரு மணி நேரமாக வேறு எந்த செயலையுமே செய்ய முடியாமல் அப்படியே வைத்த கண் எடுக்காமல் நம்ம இந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றைக்கு ஒரு விவாதம். அதில் என்ன ஒன்றும் இந்த நாட்டுக்கு நல்லது, எந்த திட்டத்தை கொண்டு வருவது, எந்த திட்டத்தினால் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசலை. சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்க போட்டுட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு எதற்கும் உபயோகம் இல்லாத ஒரு டாபிக் பேசுவாங்க. முன்ன காலத்திலலாம் நிறைய பணம் படைத்தவர்கள் அல்லது நிலச்சு வாழ்ந்தார்கள்னு கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி சட்டமன்றத்தில் நேற்றைக்கு ஒரு விவாதம் நடந்தது. அது தினமணி காரசார விவாதம் அப்படின்னு போடுறது. அது என்னதுக்காக அது காரசாரமான விவாதம்னா அதில் ஒன்றும் கிடையாது. யாரால் யாருக்கு வெற்றி, அது மக்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதுதான் திமுக காங்கிரஸ். திமுகவால் காங்கிரஸுக்கு நன்மையா, காங்கிரஸால் திமுகவுக்கு நன்மையா, யாரால் யார் ஜெயித்தார்கள், யார் இருந்ததனால் ஜெயித்தார்கள், இல்லாவிட்டால் என்ன ஆகியிருக்கும் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நேற்றுக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் சுருக்கமாக பார்த்துருவோம். அமைச்சர் கோவி செழியன், முன்னாள் அமைச்சர், அவர் எழுந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய மானிய கோரிக்கை தொடர்பாக பேசுகிறார். அதற்கு இவர் பேசும்பொழுது பே. விஸ்வநாதன் அவரை பார்த்து மேலூர் போன்ற பொது தொகுதியில், இதில் என்ன ஒரு சில வன்மமும் இருக்குது பாருங்கள். ஆனால் இது என்ன, அன்ஃபார்ச்சுனேட்லி கோவி செழியனுமே ஒரு தலித், விஸ்வநாதன் தலித். ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, தலித் என்றால் திமுகவுடைய ரூல் ஒன்று இருக்குது, தலித் என்றால் அவர்களுக்கு ரிசர்வ்டு தொகுதி மட்டும்தான். அதனால் இவர் எழுந்து சொல்கிறாரு, மேலூர் போன்ற பொது தொகுதியில் திமுக தொண்டர்கள் உங்களை வெற்றி பெற வைத்தனர். ஆக்சுவலாக இது ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மத்துக்குரிய வார்த்தையாக, வாக்கியமாக நான் பார்க்குறேன். அம்பேத்கரின் இடஒதுக்கீடு, மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் பிரச்சாரம் மற்றும் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சி தொண்டர்களின் வாக்குகள் மூலமே விஸ்வநாதன் வெற்றி பெற்றார் அப்படின்னு கோவி செழியன் சொல்கிறார். இது எஃபெக்டிவ்லி என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய டிரான்ஸ்லேஷன், நீங்கள் தலித், நீங்கள் ரிசர்வ்டு தொகுதியில் நிற்கிறதுக்கு தான் லாய்க்கு, ஆனால் உங்களை எங்களுடைய தலைவர் அவரை அங்கே நிற்க வச்சு அந்த இடத்துல சீட்டு கொடுத்தது காங்கிரஸ், நீங்கள் ஒரு பொது தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தான். அம்பேத்கரின் இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு எங்கே வந்தது? இவர் இடஒதுக்கீடு இல்லாத ஒரு இடத்துல நின்றுருக்கார். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்க பண்ண பிரச்சாரம், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சி தொண்டர்களின் வாக்குகள், இதன் காரணமாகத்தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு. இது வேற எங்கேயாவது வெளியில் பேசியிருந்தா, தலித் அல்லாத ஒருவர் பேசியிருந்தா இது அக்செப்டபுளாக இருந்திருக்குமா ஒரு டீசன்ட் சொசைட்டியில்? இங்கே யோசிச்சு பாருங்க. இதை அதுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்திருந்து அவர் பங்குக்கு ஒன்று சொல்கிறார். தவேக தனித்து நின்று 108 தொகுதிகளில் வென்றுள்ளது. 23 கட்சிகள் அடங்கிய கூட்டணி இல்லை என்றால் திமுக 10 தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது. இது எக்ஸாஜரேஷன் இருந்தாலும் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இப்படி தான் பேசுகிறாங்க எல்லாருமே. சென்னையில் நீங்கள் ஜெயிச்ச அந்த 2 தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது. திமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பதற்கு கூட்டணியே காரணம். தைரியம் இருந்தால் அடுத்த தேர்தலில் தனித்து நின்று 50 இடங்களில் வெற்றி பெற்று காட்டுங்கள், அவ்வளோதான். உடனே திமுக எம்எல்ஏக்கெல்லாம் எழுந்து ஒரே அமளி துமளி. கோவி செழியன் பதிலுக்கு பதில் சொல்கிறார். ராஜீவ்காந்தி மறைந்ததற்கு பிறகு நடந்த தேர்தலில் திமுக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. 0லிருந்து மீண்டு வந்த இயக்கம் திமுக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தயார். முன்னாள் அமைச்சர் KN நேரு தெரிவிக்கிறார். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளின் ஆதரவால் தான் இன்று தவேக ஆட்சியில் இருக்கிறது. அது உண்மைதான். அவ்வளவு ரோஷம் இருந்தால் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு தனியாக நின்று ஆட்சி நடத்துங்கள். உடனே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, இங்குள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்துவமான அடையாளம் உள்ளது, யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. தேர்தல் முடிந்ததும் கூட்டணி முடிந்துவிடும். தேர்தல் முடிவுகளுக்கு பின் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது அந்தந்த கட்சிகளின் விருப்பம். அடுத்து காங்கிரஸ் பேரவை குழு தலைவர் தாரகை கத்பர்ட் அவங்க எழுந்து, காங்கிரசின் பாரத் ஜோடோ யாத்திரை நடந்ததால் தான் இத்தனை எம்பிக்கள் திமுகவுக்கு கிடைத்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுவும் ஒரு எக்ஸாஜரேஷன் தான், இருந்தாலும் வச்சுமோ. அதை கூட்டணி காரணமாகவே திமுகவுக்கு எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் கிடைத்தனர். 22 ஆண்டுகள் திமுகவுடன் காங்கிரஸ் பயணித்து மத்திய அமைச்சரவையில் பிரதிநிதித்துவமும் தந்ததும் இப்போது எங்களுக்கான ஆட்சி வரும்பொழுது தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம்.
KN நேரு திரும்ப எழுந்து இந்தியா முழுவதும் யாத்திரை சென்ற போதிலும் தமிழகத்தில் மட்டும்தான் 40க்கு 10 இடங்களை கொடுத்துள்ளோம். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என அறிவித்தது திமுக தான். அமைச்சர் K. செங்கோட்டையன் அவை முன்னவர் அவரிலிருந்து 11 அமைச்சரவை பதவிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியை திமுக ஆதரித்தது. இப்போ எல்லா விவகாரங்களையும் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஐ ஸ்டில் திங்க் முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் இன்னாள் அமைச்சர் விஸ்வநாதனை பார்த்து சொன்னது சரியல்ல. அந்த டோன் சரியல்ல, மேனர் ஆஃப் ஸ்பீக்கிங் சரியில்லை. ஷெட்யூல்டு காஸ்ட் மற்றும் ஷெட்யூல்டு பழங்குடிகளுக்காக கொடுக்கப்படும் இடங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்தில் மட்டும்தான் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள். மற்றபடி யார் வேண்டுமானாலும் எல்லா இடத்திலும் நிற்கலாம். நீங்கள் அங்கே தான் நிற்பீங்க, நீங்கள் வெளியில் வந்து நின்னா உங்களை எப்படி ஜெயிக்க வைக்க முடியும் என்றெல்லாம் கேட்பது அடிப்படையில் வன்மம் கொண்டதாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உன்னால தான் நான் ஜெயித்தேன், என்ன நான் மட்டும் இல்லைன்னா நீ இருந்திருக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் அவர்கள் தேவை இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு அவர்களை கூட்டணியில் வைத்துக் கொள்கிறீர்கள்? கூட்டணி அப்படின்னு வந்ததுக்கு பிறகு யாருக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கின்றன என்பதையே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஒரு குழப்பத்தில் போய் முடியும். அதனால தான் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு கட்சியும் கொஞ்சமாவது தனியில் நின்று எங்களுக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்பதை காண்பித்தால்தான் அடுத்த முறை ஒரு ஒப்பந்தம் போடும்பொழுது அவர்களுக்கு அதற்கு ஏற்ற அளவுக்கு சீட்டு கொடுப்பார்கள். இப்போ தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்தார்கள். பிரேமலதாவை தவிர வேறு யாருமே ஜெயிக்க முடியவில்லை. அந்த கட்சிக்கு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. அது பொதுவாக அரசியலை பார்க்கும் நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஏன் 10 இடங்கள் கொடுக்கப்பட்டது தெரியாது நமக்கு. ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா இடம்னு சொல்லி அந்த ராஜ்யசபா இடத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பேரம் நடக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்கள் 2 இடங்கள் ஜெயித்தார்கள். இது மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷனில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. காங்கிரஸால் 5 இடங்களில் வெற்றி பெற முடிந்தது. இதே காங்கிரஸ் இப்போ உண்மையிலேயே காங்கிரஸ் தாவேகாவுடன் சென்றிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இடமும் அதிகமாக கொடுத்துருப்பார்கள். 40 இடம் 50 இடம் கூட கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு 20 இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. 30 இடம் கூட ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25 இடம் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ காங்கிரஸ் திமுகவுடன் வந்ததனால் காங்கிரஸுக்கு தான் நஷ்டம் என்பது இன்றைக்கு நம்மளால் யூகிக்க முடிகிறது. அன்றைக்கு யூகித்திருக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க 20-25 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, தாவேக காங்கிரஸ், அவங்களுக்கு 150 இடத்துக்கு மேலே இருக்கும், 150ஆவது இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு 5 அமைச்சர் பதவிகளாவது கிடைத்திருக்கும். இந்த யூகங்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த விதத்திலும் நிரூபிக்க முடியாத யூகங்கள். அடுத்த தேர்தல், அடுத்த பெரிய தேர்தலில் தான் என்ன சப்போர்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதை கூட அப்போ இப்படி இருந்தது, இப்போ இப்படி மாறி இருக்கு. ஏன்னா டைம் ஸ்பேஸ் எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே யூகங்களே. இந்த யூகத்தில் மக்கள் பிரச்சனையும் மானிய கோரிக்கை பற்றி பேசாமல் இவ்வளோ நேரம் பேசுறது வரைக்கும் பேரவைத் தலைவர் சும்மா விட்டுட்டு கடைசியில் அவர் ஒரு வெர்டிக்ட் கொடுத்துட்டார். இந்த பட்டிமன்றங்கள் தமிழ் தொலைக்காட்சிகளில் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி முடிவு. நடுவர் அவர்களே முடிவை சொல்லுங்கள் அப்படின்னே, தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் மக்களால் தீர்மானிக்கப்படுவது அப்படின்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, எனவே இதர விவாதங்களை தவிர்த்து அவை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிடம் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு பிறகு சரி போதும் இந்த பிரேக்கு, திரும்ப மேட்ருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.